சிம்பிளிபிகேஷன்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா RRB NTPC எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் √3 - 1 divided by √3 plus 1 plus √3 plus 1 divided by √3 minus 1 plus 2 minus √3 divided by 2 plus √3 plus 2 plus √3 divided by 2 minus √3 is equal to என்னவன்னு கேக்குறாங்க. சிம்பிளிபிகேஷன்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் விட்டுடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் விட்டுடுங்க. இங்க என்ன இருக்கு? √3 minus 1 divided by √3 plus 1. ஸோ இந்த ஒன்னை √1 எடுத்துக்கலாம். இந்த ஒன்னை √1 எடுத்துக்கலாம். √1 ஈக்குவல் டு 1 தான். ஸோ அதே மாதிரி இந்த ஒன்னையும் √1 எடுத்துக்கலாம். இந்த ஒன்னையும் √1 எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாடல் இருந்துச்சுன்னா, அதாவது இங்க பாருங்க, இங்க மைனஸ் பிளஸ், இங்க பிளஸ், இங்க மைனஸ், இந்த இடத்துல பிளஸ், இந்த மாதிரி வந்துச்சுன்னா 3 + 1 4, அடுத்து இந்த பிளஸ்க்கு இந்த பிளஸ் 3 + 1 4 டிவைடட் பை 3 - 1, 3ல 1 போச்சுன்னா 2. ஸோ 4 + 4 8 வகுத்தல் 2 கேன்சல் பண்ணா 4. ஸோ இது வந்து இந்த பார்ட், இந்த பார்ட்டுக்கு 4. நெக்ஸ்ட் இந்த பார்ட் எடுத்துக்கலாம். இங்க 2 minus √3 divided by 2 plus √3 plus 2 plus √3 divided by 2 minus √3. ஸோ இந்த 2 is equal to √4 எடுத்துக்கலாம். √4 வெளியே எடுத்தோமா 2. ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு? இந்த 2க்கு பதிலா எல்லா இடத்துலயும் √4 இருக்கிறதா அர்த்தம். ஸோ அப்ப இதே மாதிரி தான் இங்க என்ன இருக்குது? √4. அப்ப 4 + 3 7. அடுத்தது பிளஸ், இந்த பிளஸ்க்கு பிளஸ், அடுத்தது இங்க √4 இருக்கிறதா அர்த்தம். அப்ப 4 + 3 7 டிவைடட் பை இந்த இடத்துல √4 இருக்கிறதா அர்த்தம். அப்ப 4ல 3 போச்சுன்னா 1. அப்ப 7 + 7 14. ஸோ இங்க பாருங்க, இங்க ஆல்ரெடி இந்த பார்ட்டுக்கு 4 கண்டுபிடிச்சிருக்கோம். பிளஸ் இந்த பார்ட்டுக்கு 14, ரெண்டையும் ஆட் பண்ணா 18. ஆன்சர் வில் பி 18. இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் √5 minus √3 divided by √5 plus √3 plus √5 plus √3 divided by √5 minus √3 plus 3 minus √7 divided by 3 plus √7 plus 3 plus √7 divided by 3 minus √7 is equal to என்னவன்னு கேக்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம்மோ. இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கு ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.